கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உறவே உயிரே எபிசோட் 90ல் பார்ட் 2 பார்ப்போம் வாங்க. ஷாலினிக்கு வந்து கால் வருது. ஹலோ யார் பேசுகிறதுன்னு கேட்கையும் காதில் கேட்கல போல். ஏன் உனக்கு காதில் கேட்கலையா? உனக்கு இன்னுமா மயக்கம் தெரியல? நான் தான் ரவி பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லு அப்படிங்கும். இப்போ நீ என்ன பண்ணிட்டா, நேராக ஹோட்டல் பேரடைஸ் போயிட்டு அங்கே வந்து நான் என்கேஜ்மெண்ட் நாளைக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். கல்யாணமும் அங்கே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ உடனே கிளம்பி போகணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வேறு எனக்கு கடன் கொடுக்கணும்ல, அதுக்காக நீ இந்தமாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பாரு அப்படின்னு சொல்கிறான். இஷ்டத்துக்கு பேசாத. இப்போ மணி என்ன தெரியுமா, 10 ஆகிட்டு. நேற்று வந்து நிச்சயம் நடந்துச்சுன்னா அது உன் வீட்டில் ஒர்க் இருந்துச்சு, அதனால் அங்கே இருந்தேன். இப்போ என்ன தெரியுமா, டைம் 10 தாண்டி போயிட்டுருக்கு. நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷாலினி திமிரா சொல்லிடுறான். என்ன திமிரா பேசுகிறியா நீ? நீ எனக்கு 40,000 கடன் தரணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த கடனை எப்படி அடைப்ப? அதுவரை நீ இந்த திமிரெலாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்கிறது தான் கேட்கணும். ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்காக தான் நான் உனக்கு இந்த ஐடியா கொடுக்குறேங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஷாலினி கேட்க. ஆமாம், நான் சொல்கிறத இப்போ நீ செய்கிற. உடனே ஹோட்டல் பேரடைஸ் போகிற. நான் சொன்ன ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுற சரியா அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கும். நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கும் பிடிக்கல தான். இருந்தாலும் கடன் இருக்குல்ல, அந்த கடனை நீ அடைச்சிட்டின்னா நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன். சீக்கிரம் நீ அடைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ரித்திகா பேசியிருக்கதை பார்த்துருக்கா. சரி நீ போயிட்டு எனக்கு கால் பண்ணிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவன் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன ரவி, எனி டைம் நீ கால் பிஸ்னஸ் பிஸியாகவே இருப்பியா? இங்கே வா, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே, இங்கே வா அப்படின்னு சொல்லி ரித்திகா கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவன் தொல்லை தாங்க முடியலையே. முதல்ல இவன் கடனை அடைக்கணும், என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னே ரித்தியாவோட அப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரவியோட அப்பா மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி போயிட்டு வாங்க. அங்கேயும் நீங்கள் இன்றைக்கி போயிடுவீங்க, ஆனால் ரித்தியா இன்னும் 4 நாளில் இங்கே தானே வாழ வரப்போகிறா, இந்த வீட்டு மருமகளா அப்படிங்கும். ஓ அப்படியா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கான். உடனே வந்து இங்கே வந்து ரவி சொல்கிறான், நான் வந்து ரித்திகாவை ட்ராப் பண்ணலாம். ஓ ட்ராப் பண்ணலாம், இதெல்லாம் ஏன் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும். இல்லை உங்கள் பொறுப்பு இனி ரித்திகா, நீங்கள் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விடலாங்க. இல்லை எனக்கு ஆஃபீஸ் வேலை ஒன்று இருக்குது, நான் அங்கே போகிறேன். ஸோ அதனால் ரித்திகாவை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகலான் இருக்குங்க. பார்த்தீங்களா, இவன் இந்த கேரக்டரை மட்டும் விடவே மாட்டாங்கிறான். எனி டைம் ஒர்க்குன்னு இருக்கான். இங்கே ஒரு பியூட்டியை பார்க்கையும் அவன் டியூட்டியை கூட விட மாட்டாங்கிறான். டியூட்டி தான் முக்கியங்கிறான். இவன் எப்போ தான் மாற போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி வச்சுட்ருக்காங்க. உடனே ரித்திகா ஆண்டி அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும். சரி போவோமா, ரித்திகாவை கூப்பிட்டுட்டு ரவி கூப்பிட்டுட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போயிடறாங்க. இவன் என்னன்னா, சரி இந்த டைம் வந்து சிவா இனி வரமாட்டான், சரி அவன் சொன்ன ஒர்க்கை போய் முடிப்போம், இல்லாட்டி நம்மளை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான், நம்ம போய் அவன் சொன்னதை போய் வேலையை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஷாலினி கிளம்பிடுறான். இங்கே வந்து சிவா குடுகுடுன்னு ஓடியாடுறான். பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, என்ன நடக்க போதோ, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க தெரியல. வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு என்னடா கால் பண்ணதுக்கு இப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ கால் பண்ணி அடுத்த நிமிஷமே நான் வந்துட்டேன்டாங்க, கேர்ள்ஸ்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறான். எல்லாரும் வந்துட்டாங்கடா, நீ தாண்டா லேட்டிங்கும். எங்கடா இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கும். அங்கே தாண்டா ஹாலில் இருக்காங்க, உன் பேச்சுலர் பார்ட்டிக்காக எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அப்படி சொல்லி. சரி நான் போகிறேன்டா அப்படிங்கும். இரு நீ போ ஹாலுக்கு, நான் ஒரு 2 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லிடுறான். சரிடா அப்படின்ட்டு இவன் ஒரே குஷியில் பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறான். கேர்ள்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா, வாங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரிஷி கூட அந்த நிஷா எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்கிறா. ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு, அது கூட தெரியாமல் இந்த ரவி கூட வேலை பார்க்குறவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா. நீ எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குற, நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, பேச்சுலர் பார்ட்டியை நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சரியா அப்படிங்க. நீ நல்லா என்னை புரிஞ்சு வச்சுருக்கிற, எனக்காக எல்லாம் பண்ணுற, ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லி வலிஞ்சு குழஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இவனும் ஒன்றும் சொல்லாமல் சரிப்பா நம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, வா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு அவளை கூட்டிக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஷாலினி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே உள்ளே வந்தவொடனே சிவா, கேர்ள்ஸ் எல்லாம் எங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டேன், வாங்க எல்லோரும் வாங்க, நம்ம என்ஜாய் பண்ணணும், எங்கே இருக்கீங்க எல்லோரும், வாங்க கேர்ள்ஸ், எங்கே போனீங்க எல்லோரும், வாங்க என்ஜாய் பண்ணுவோம், பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போதுங்கையும். ஒரே குஷி இவனுக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தி, ஹே சிவா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தி வந்து வரா. யார் அது அப்படின்னு பார்த்தா இங்கே சோனான்னு ஒருத்தி வரா. சோனா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லியும், இந்த பக்கம் பார்த்தா சிவா அப்படின்னு ஒரு துளசி அப்படின்னு ஒருத்தி வரா. துளசி நீ என்ன பண்ணுற அப்படிங்க. சோனா, துளசி, பிரியா அப்படி இப்படின்னு ஒரு 4-5 கேர்ள்ஸு கூடிடுறாங்க. என்ன ஞாபகம் இல்லையான்னு இன்னொருத்தி கேட்குறா. இந்த பக்கம் பார்த்தா
ரூபி, "ஏய் ரூபி நீ என்னடி இங்கே பண்ணுற?" அப்படிங்கும். எல்லாரும் வந்துடுறாங்க. "எங்களை இப்போ ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஒரே லைட்டும் ஆன் ஆகிடுது. ஒரே எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. "எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியா? கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டியா புது மாப்பிள்ளையா? அப்போ எங்கள் கூடலாம் பழகிட்டு எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே?" அப்படின்னு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தி சொல்கிறா, "குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு ரெடியாக இருந்தியே?" அப்படின்னு. இன்னொருத்தி சொல்கிறா, "உன் பிஸ்னஸ்லலாம் எங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறேன்டியே, எங்களுக்கு காசு பணம்லாம் தரேன்டியே, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியேன்னு." ஒவ்வொருத்தியும் கிட்ட என்னென்ன கதை கட்டியிருந்தானோ எல்லாரும் மாறி மாறி அவளை கேட்டுக்கிட்டு, "ஏய் என்ன பேசுகிறீங்க எல்லாரும்? எனக்கு ஒன்றும் புரியலை." அப்படிங்கும். "எங்களெல்லாம் ஏமாத்திட்டு நீ வந்து கல்யாணம் பண்ண போறியா நாளைக்கு? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? உன்னை நாங்கள் சும்மா விடுவோமா?" அப்படின்னு. "ஏய் கேர்ள்ஸ் என்ன பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படின்னு அங்கே ஒருத்தி சொல்கிறா, "இவனை வந்து செருப்பாலையும் சாணியை கொண்டு அடிக்கணும். இவனெல்லாம் விடவே கூடாது. சும்மாவே விடக்கூடாது இந்தமாரி ஆட்களை." அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்கிறா. "இவளை ஏமாத்திட்டு நீ புது மாப்பிள்ளையே ஆகலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செருப்பை எடுத்துக்கிட்டு கண்ணா அப்படின்னு அடி சாத்தி எடுக்கிறாளுங்க. இங்கே வந்து ஷாலினி வந்துக்கிட்டு இருக்கா. அவன் சொன்னனால இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்தோடனே அங்கே இருக்கவங்க ஸ்டாஃப்ட்ட கேட்கா, "இங்கே வந்து எம்டி ஆர்வி வந்து ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்ல." அப்படிங்கும். "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. "ஏய் இன்னைக்கு இல்லை மேம், இன்னைக்கு வந்து பேச்சுலர் பார்ட்டி தான் நடக்குது. அதுக்காக வந்திருக்கீங்கயும்." "வாட் பேச்சுலர் பார்ட்டிக்கா? அதுக்கு நான் வரல. இங்கே ஆர்வி வந்து ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொன்னாங்களே, அதுக்காக தான் வந்திருக்கோம்." "அவங்க நாளைக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க." "அப்படியா?" அப்படி. "இருங்க மேம், நான் வேணுமா செக் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவ வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு அறிவுங்கிறே கிடையாது. இடியட். என்னை வேணுங்கன்னே இங்கே அனுப்பியிருக்கான். இந்த ஒரு ஹோட்டலுக்கு போகணும், எதுக்கு போகணும்னு என்னை அனுப்புனானே தெரில. ஏன் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கிறான். அங்கே போ இங்கே போங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா சிவாவை போட்டு எல்லாம் மாறி மாறி அடித்து கண்ணாபின்னு போட்டு சாத்துறாங்க. நிறுத்துங்க கேர்ள்ஸ், நிறுத்துங்க, நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க." அப்படி சொல்கிறான். அவங்க யாரும் கேட்கல. அப்புறம் உடனே தப்பிச்சு ஓடிறான். இந்த பக்கம் வந்து நிஷா சொல்கிறா, "எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. சின்ன வீடாக இருக்கு. நான் இங்கேயே இருந்துக்குவா. எனக்காக நீ அரேஞ்ச் பண்ணியிருக்கல. நான் இங்கேயே இருந்துக்குவா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இருந்துக்கோ." அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான், "எங்களுக்கு என்னைக்காச்சும் நாங்கள் வந்து இந்த கேஸில் ஜெயிச்சிருவோம். அப்போ நாங்கள் பெரிய வீட்டுக்கு போயிடுவோம். அதுவரையும் நான் வேணுமா இங்கே ஸ்டே பண்ணிக்கவா ரிஷி?" அப்படின்னு சொல்லி ரிஷிட்ட அன்பா கேட்டுக்கிட்டு இருக்கா. தாராளமாக நீ இங்கே இருந்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அங்கே அவங்க அக்கா வந்து ஷாலினி நின்றுட்டு இருக்கா. அது கூட தெரியலை. அது கூட தெரியாமல் பேசிட்டு, "மேம் நான் செக் பண்ணிட்டேன் மேம். எந்த பார்ட்டியும் இப்போ இல்லை." அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஷாலினி சொல்லிடுறா. "சரி வா போவோம். நம்ம பார்ட்டி ரெடியாக அரேஞ்ச் ஆகிட்டுல, வா போவோங்க." இந்த பக்கமாக தான் ஷாலினி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து சிவா ஒரு சைடு அடி வாங்கிட்டு அவளுகள்ட்ட இருந்து தப்பிச்சா போதும்ன்ட்டு வெளியில் ஓடியாடுறான். அந்த நேரம் பார்த்து ரவிகிட்ட மாட்டிக்கிறான். ரவியை பார்க்க சிவா பார்க்க அங்கே இருக்க கேர்ள்ஸு எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. ரவிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பார்த்து சிரிக்கிறான். என்ன வாவ், இதெல்லாம் உன் ஃபேன்ஸா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுயா? இன்னைக்கு வசமாக சிக்கிக்கிட்டியா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட?" அப்படின்னு சொல்லி ரவி பேசிக்கிட்டு இருக்கான். சிவாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ரிஷியும் இதுவும் மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. "வா ரிஷி, நம்ம டயர்டாயிட்டு நம்ம ரூமுக்கு போவோம். அங்கே போய் ரெஸ்ட் எடுப்போம்." அப்படின்னு சொல்லி நிஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லி இந்த ரிஷியும் கூட்டிகிட்டு போகிறான். பின்னாடியே ஷாலினியும் வரா. கடைசியாக பாப்பாலாம் என்னன்னு தெரியல. அவளும் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ரவி சொல்கிறான், என்னாச்சு? ஏன் உன் கேர்ள்ஸ்லாம் உன்னை அடிக்கிறாங்களா? ஏமாத்திட்டியா? வசமாக மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேர்ள்ஸை பார்த்து, "ஹலோ கேர்ள்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ்." அப்படிங்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துடுறான். அப்புறம், "ஹலோ ப்ரோ, உனக்கும் தேங்க்ஸ். நீ தான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்க." அப்படிங்கும். உடனே சிவாவுக்கு, "கூட இருந்தே குழி பறிச்சிட்டியாடா?" அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கான். 4 நாளில் இந்த மன்மதனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நடக்க போகிற அந்த பொண்ணை கூட விட்டுட்டு இங்கே வந்து உங்கள் கூட லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மன்மதன். இவன் ஒரு நல்லவன்னு இவளுக்காக ஒருத்தி விரதம் இருந்து கல்யாணம் வேற பண்ணிக்கிறா, காதல் வேற பண்ணுறா. இவன் லட்சணம் தெரியாமல் இப்போ அவன் லட்சணம் தெரிய போகுது. என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் சிவா வந்து, ஐயோ நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இனி என்ன நடக்கும் போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.